அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸில் இருந்து தினமும் 60 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று 11வது நாளில் ஒரு 60 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இது 6th ரிலேட்டடாக இருக்கிறதுனால வாங்க ஒவ்வொரு கேள்விகளாக பார்த்துடலாம். எந்த பேரரசர் காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கியது? எந்த பேரரசர் காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் காலத்தில் ஆகும். நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர்கள் யாவர்? நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர்கள் ஆப்ஷன்ல வாக்காளர்கள் என்பது சரியான விடை. மிகவும் குறைந்த மழை பொழிவுள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ராஜஸ்தான் என்பது சரியான விடை. கரகாட்டம் எந்த மாநிலத்தில் ஆடப்படும் நடனமாகும்? கரகாட்டம் நம்ம தமிழ்நாட்டில் ஆடப்படும் நடனமாகும். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை அதிக வருவாய் கொண்ட ஊர்கள் என்னவென அறிவிக்கப்படும்? 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை அதிக வருவாய் கொண்ட ஊர்கள் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி என்று அழைக்கப்படும். விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு எந்த ஆண்டு? விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1994ஆம் ஆண்டு. இந்தியாவின் தேசிய மரம் எந்த மரம்? இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் என்பது சரியான ஒன்று. திருப்பூர் குமரன் அவர்கள் பிறந்த மாவட்டம் எது? சென்னிமலையில் பிறந்திருப்பாரு. ஆன்சர் சரிதான். திருப்பூர் குமரன் பிறந்த மாவட்டம் ஈரோடாகும். இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர் வெங்கட சுப்பாராவ் அவர்கள். முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1957ஆம் ஆண்டு. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை அமைக்கப்பட்ட ஆண்டு 1946ஆம் ஆண்டாகும். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எந்த சட்டம்? நம் அடிப்படை உரிமை அதை உறுதி செய்ய மற்றும் பாதுகாக்க பயன்படுவது எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டமாகும். மக்களாட்சிக்கு சிறந்த வரைமுறை தந்தவர் யார்? ஆப்ஷன்ல மக்களாட்சிக்கு சிறந்த வரைமுறை தந்தவர் ஆபிரகாம் லிங்கன் ஆவார். பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்பது என்ன? பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்பது ஆன்சர் மறைமுக மக்களாட்சி ஆகும். முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரான ஆண்டு எந்த ஆண்டு? 1946 தொடங்கினாங்க. 1949 முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரானது. உலக மக்களாட்சி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. உலக மக்களாட்சி தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 அனுசரிக்கப்படுகிறது. கூற்று இந்திய அரசியலமைப்பு அரசின் வடிவமைப்பு பற்றி கூறுகிறது. கூற்று பி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அரசின் வடிவமைப்பு பற்றி கூறாது, அதாவது கூறவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, ஏ சரி, கூற்று பி தவறான ஒன்றாகும். உலகில் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எந்த நாடு? உலகத்திலேயே பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து ஆகும். சான் மரினோஸ் என்ற உலகின் பழமையான மக்களாட்சி அமைந்துள்ள நாடு எந்த நாடு? சான் மரினோஸ் என்ற உலகின் பழமையான மக்களாட்சி அமைந்துள்ள நாடு கிரேக்கமாகும். கீழ் கண்டவற்றுள் எது மாநகராட்சி இல்லை? இதுல தாராபுரம் என்பது மாநகராட்சி கிடையாது. தமிழ் மொழியானது பழமையான என்ன மொழி? நம்ம தமிழ் மொழியான பழமையான திராவிட மொழியாகும். பிகு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பிகு
திருவிழா எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் கொண்டாடப்படுகிறது. அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் எது? ஐயா அப்துல் கலாம் இயற்றியது பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள் என்ற புத்தகமாகும். முன்முடிவு என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ல முன்முடிவு என்பது பாரபட்சத்தை குறிப்பதாகும். நமது நாட்டின் தேசிய ஆறு, இந்தியாவின் தேசிய ஆறு எது? இந்தியாவின் தேசிய ஆறு கங்கையாகும். தமிழகத்தின் மலர், அதாவது மாநில மலர் எது? நம்ம தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல் மலராகும். தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்ன? நீளம் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளது. தேசிய கொடி தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் நெய்யப்பட்டது? இந்த முதல்ல தேசிய கொடி தமிழ்நாட்டில் குடியாத்தம் என்ற பகுதியில் நெய்யப்பட்டது. நான்முகச் சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நான்முகச் சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950ஆம் ஆண்டு. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழி இயற்றப்பட்ட மொழி எந்த மொழி? நமது தேசிய உறுதிமொழி இயற்றப்பட்ட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு என்பது சரியான விடை. வந்தே மாதரம் நமது தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? வந்தே மாதரம் 1950ஆம் ஆண்டு தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது. தேசிய நுண்ணுயிரி எது? லாக்டோ பாசில்லஸ் தான் தேசிய நுண்ணுயிரியாகும். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்ற பெண்கள், முதலாக இந்திய அரசமைப்பு சட்டம் இயற்றும் போது அந்த குழுவில் இடம்பெற்ற பெண்கள் மொத்தம் எத்தனை பேர்? இது ஒரு முக்கியமான கேள்வி. 15 பெண்கள் இடம்பெற்றிருந்தனர். அரசமைப்பு சட்டம் உருவாக செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு? அப்போ 64 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? அரசமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர் அவர்கள். எந்த மொழியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரதிகள் உள்ளன? அது எந்தெந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளன. மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் அரசு முறை எது? மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுவது மக்களாட்சி அரசு முறையாகும். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம் எது? திறவுகோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முகப்புரை என்பது சரியான விடை. மக்களாட்சியில் குறிப்பிடத்தகுந்த அதிகாரம் யாரிடம் இருக்கும்? இதுல அரசோ மக்களோ முதலாளிகள் அப்படியெல்லாம் தவறு, யாரும் இல்லை என்பது சரியான விடை. மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் ஆகும். நேரடி மக்களாட்சியை பின்பற்றும் நாடு எது? ஆப்ஷன்ல சுவிட்சர்லாந்து தான் நேரடி மக்களாட்சியை பின்பற்றும் நாடாகும். இந்தியர் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம், சமத்துவம், நீதி பெறும் உரிமையை உறுதி செய்வது எது? இந்தியர் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம், சமத்துவம், நீதி பெறும் உரிமையை உறுதி செய்வது உச்சநீதிமன்றம் ஆகும். கனடாவில் பின்பற்றப்படும் மக்களாட்சியின் தலைவர் யார்? கனடாவில் பின்பற்றப்படும் மக்களாட்சியின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிபர் ஆவார். அமெரிக்காவில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1920ஆம் ஆண்டு அளிக்கப்பட்டது. மகா சாசனம், அதுதான் மாக்னா கார்டா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மகா சாசனம் எழுதப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இங்கிலாந்தின் மகா சாசனம் மாக்னா கார்டா எழுதப்பட்ட ஆண்டு 1215ஆம் ஆண்டு. மதச்சார்பற்ற நாடு எது? ஆப்ஷன்ல பாருங்க, மதச்சார்பற்ற நாடு நம்ம இந்தியா என்பது சரியான விடை. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது எதை? பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு என்ன பாகுபாடுவா இருக்கும்? பாலின பாகுபாடாகும். ஐயா அப்துல் கலாம் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த ஆண்டு 1931ஆம் ஆண்டாகும்.
தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு முடிவு கட்டியவர் நெல்சன் மண்டேலா அவர்கள். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காளி வெங்கையா அவர்கள். தேசிய கொடியின் நடுவே உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளது? அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடப்பட வேண்டும்? தேசிய கீதத்தை 52 வினாடிகளில் பாட முடிக்க வேண்டும். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் என்ன? நம்ம ரூபாயில நம்ம அதிகாரப்பூர்வ பணத்தை அழைக்கிறோம். எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து இந்திய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுகிறது? அது ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழை என்பது சரி. அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை அளிப்பதற்கு பெயர் என்ன? அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை அளிப்பது சமத்துவம் ஆகும். இந்திய அரசியலமைப்பு முதன்மை வடிவமைப்பாளர் யார்? இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வடிவமைப்பாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்காக அதிகாரம் கொண்ட குழு என்ன குழு? ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்காக அதிகாரம் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் என்பது சரியான விடை. நமது தேசிய பாடல் எது? தேசிய பாடல் வந்தே மாதரம் ஆகும். எத்தனை வயது நிரம்பிய ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமை பெறுகின்றனர்? அது 18 வயது நிரம்பிய என்பது சரியான விடை. பிரதிநிதித்துவ மக்களாட்சி நடைபெறும் நாடு எது? பிரதிநிதித்துவ மக்களாட்சி இந்தியா, இங்கிலாந்து, USA அனைத்தும் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு பாலிட்டி ரிலேட்டடாக ஒரு 60 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.